திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை எல்லாம் கேட்டு நல்ல அருளாளர்கள் பேசுகின்ற பேச்சிலிருந்து நீங்கள் அறிந்தவற்றை எல்லாம் நல்ல சொற்களை பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களேயானால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்நாளிலே எல்லாம் நல்லவையே நடக்கும் என்று கூறி வாழ்த்து மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து திருப்புறவார் பனங்காட்டூர் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பனைமரத்தை தலவிருட்சமாக உடைய ஊர் இல்லவூர். திருவாரூருக்கு அண்மையிலே திருப்பனையூர் என்று ஒரு திருத்தலம், அதுவும் பனைமரம் தலவிருட்சம். புறாவின் பொருட்டு தன் தசையை அறிந்திட்ட சிபி சக்கரவர்த்திக்கு அருளிய பதி இந்த பதி. அதனால தான் புறவார் பனங்காட்டூர் என்று பெயர் பெற்றது. விழுப்புரம் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடக்கே உள்ள முண்டியம்பாக்கம் என்று ஒரு தொடர்வண்டி நிலையம். அந்த தொடர்வண்டி நிலையத்துக்கு வடகிழக்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. திருக்கானூர் வழியாக விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லும் பேருந்துகளிலே சென்றால் இந்த பனங்காட்டூரை அடையலாம். இது நடுநாட்டு திருத்தலங்களிலே ஒன்று. இறைவனுடைய திருப்பெயர் பனங்காட்டு ஈஸ்வரர், இறைவியாருடைய திருப்பெயர் புற அம்மை, தலவிருட்சம் பனை. சூரியன் பூசித்து பேறு பெற்ற திருத்தலம். சித்திரை முதல் நாள் முதல் 7ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் சூரியன் தோன்றும் பொழுது சுவாமி மேலும் அம்மன் மேலும் கிரணங்கள் விழுகின்றன. அற்புதமான காட்சி. இப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருப்புறவார் பனங்காட்டூர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விக்க வேண்டும். முதலில் பாடலை நாம் காண்போம். வாழையும் கயலும் மிளிர் பொய்கை வார்புணல் கரை அருகலாம் வயல் பாளை ஒன் கமுகம் புறவார் பனங்காட்டூர் பூளையும் நரும் கொன்றையும் மத மத்தமும் புனைவாய் கழலினை தாளையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே என்று பாடம். மீன்களிலே வாழை மீன்கள், வாழையும் கயலும் மிளிர்கின்ற பொய்கைகள், நீண்ட வயல்கள், நீர்க்கரைகளில் எல்லாம் பாளைகளை உடைய கமுக மரங்கள். அப்படிப்பட்ட கமுக மரங்களையும் கொண்டுள்ள புறவார் பனங்காட்டூரில் பூளைப்பூ, நரும் கொன்றைப்பூ, ஊமத்தம்பூ ஆகியவற்றை அணிந்து உறைபவன் நம்பெருமான் சிவபெருமான். உன்னை அடைந்தார்க்கு நீ அருள் புரிவாயாக என்று அடியார்களுக்காகவே பேசுகிறார் ஞானசம்பந்த பெருமான். உன்னை அடைந்தவர்களுக்கல்ல நீ அருள் செய்ய வேண்டும் என்கிறார். மிளிர்தல்னா ஒளிர்தல்.
கமுக மரம், பாக்கு மரம். பூளை என்பது ஒரு வகையான செடி. இது சிறுமை பெருமையினால 2 வகைப்படும். ஒன்று இரும்புளை, மாருதம் அறைந்த பூளைப்பூ என்று ஊமை குரலாவதும். இதனை மதமத்தம்ன உக்கரத்தை உடைய ஊமத்தை இவையெல்லாம் அணிபவன் பெருமான். கடல்களை அணிந்தவன் பெருமான். 2 திருவடிகளை உடையவன். சோம்பகல் அகலத்தார் சார்பல்லால் சார்பிலமே என்று 2ஆம் திருமுறையிலேயே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் பாடி மகிழ்விப்போம். வாழையும் கயலும் மிளிரு பொய்கை, வாழையும் கயலும் மிளிரு பொய்கை, வார்புனல் கரை அருகலாம் வயல் பாலை ஒன்முகம், புறவர் பனங்காட்டு புறவர் பனம் காட்டு, பூளையும் நரும் கொன்றையும் மதமத்தமும், புனைவாய் கடல் இணை தாழையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புறவார் பனங்காட்டூர் சென்று அங்கு அல்வாளித்துக் கொண்டிருக்கின்ற அம்மையையும் அப்பனையும் வணங்கி பெருமானுடைய புகழை பாடி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவனிடத்திலிருந்து வேண்டி விரும்பியதெல்லாம் பெற்று நலமாக வளமாக நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்கொண்டு விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.